ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ நிறைய பேர் நம்ம ஸ்கின் மேலே கேர் எடுக்கிற முக்கியமான இதுவும் வந்துடுச்சு. எப்படி நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு டெய்லி ஸ்கின் க்ளீனிங் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய பேர் நம்ம அதை கேர் பண்ணுறதே இல்லை. ஸோ கலராக இருக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஆனால் ஸ்கின்னு எப்போவும் யங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ யங்காக இருந்தாலே ஸ்கின்னு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து கிளீனிக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நேச்சுரல்ஸில் எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் க்ளீனிங் இருக்கும். ஸோ கிளென்சிங் மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளென்சிங் மில்க் எடுத்துகிட்டு நல்லாவே உங்கள் ஃபேஸில் எல்லா இடமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மெயின் நெக்கு இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னத்தான் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் குளித்தாலும் நம்ம ஃபேஸில் நம்ம ஸ்கின்னில் இருக்க டீப் ஆன ஆயிலு அந்த மாதிரிலாம் வந்து க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே நீங்கள் கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை அழகாக தொடச்சிருங்க. இல்லை நீங்கள் போய் வாஷ் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது. இத்தனைக்கும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு அப்புறமே இவ்வளோ வந்து நம்ம ஸ்கின்ல அழுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி டோனர் இருக்கும். ஸோ ஸ்கின் டோனரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் டோனர் ரொம்பவே நம்ம ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம் போடணும். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் போடலாம். அப்படி இல்லைனாக்கா விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சீரம் ஸ்கின்னுக்கு எப்போவுமே நல்லது. அப்படி சீரம் இல்லாத பட்சத்தில் விட்டமின் சி ஜெல் இந்த மாதிரி ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் கண்ணு கீழே உங்கள் ஃபோர்ஹெட்டில் நோஸில் ஸோ நெக்கில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா உங்களுக்கு க்ளோவும் இருக்கும். ஸோ ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வராது. ஸ்கின்னோட ஈவனாக காட்டும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வாஷோ எதுவுமே பண்ணக்கூடாது. சில பேர் பேக் போடுவாங்க. ஸோ பேக் போடணும் அப்படின்றது கம்பல்சரி இல்லை. பட் ஸ்கின் க்ளீன் பண்ணுறப்போ கிளென்சிங் மில்க் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். டோனர் யூஸ் பண்ணுங்கள். விட்டமின் சி சீரம் அல்லது ஜெல் ஏதாச்சும் அப்ளை பண்ணுங்கள். கம்பல்சரி டெய்லி இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் என் ஸ்கின்னு எவ்வளோ வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு க்ளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வர்றப்போ நம்மளோட நேச்சுரலான கலர்ஸ், அதாவது நம்ம ஸ்கின்னுக்குனே ஒரு க்ளோ இருக்குங்க. அந்த க்ளோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் வரும். அது வர்றப்பவே உங்கள் ஸ்கின்னு ரொம்ப அழகாகவும் எங்காகவும் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறேன். அஷூர்னு சொல்லிட்டு, இது பழைய பிராண்டட் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் டோனரும் வித் கிளென்சிங் மில்க்கும் சேர்ந்தே கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயே நான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விட்டமின் சி ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு நேரடியாகவே போட்டு காட்டினேன். என் ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கு. செட்டாகவும் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செட் ஆகும். அப்படி இது இல்லை அப்படின்னா கூட நேச்சுரலாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மில்க் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. இல்லை வேறு பிராண்டட் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆனாலும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரி ஸ்கின்னையும் டெய்லி நைட்டு உங்களுக்காகன்னு ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி அதை பாதுகாத்துக்கோங்க. இது லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் 2 பேருமே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக செய்யுங்க. வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. தேங்க்யூ.